ஃப்ரெண்ட்ஸ், குரூப் 4 எக்ஸாம் பக்கத்தால் வந்துச்சு. நீ கம்மிங் சண்டே எக்ஸாமு எல்லாம் நல்லா படிச்சுட்டு இருப்பீங்கன்னு சொல்லி எனக்கு நம்பிக்கை இருக்குது. இனி வந்து புதுசாக எதுவும் படிக்காமல் ஏற்கனவே படித்ததெல்லாம் ரிவிஷன் பாருங்கள். ஏன்னா எல்லோரும் 6 மந்த்தாக இல்லை 1 இயராக எல்லாம் நிறைய பேர் படிச்சுட்டு இருப்பீங்க. அதனால் உங்களை நீங்கள் எவ்வளோ பெட்டராக நீங்கள் இது பண்ணுறீங்கன்னு சொல்லி அந்த 3 மணி நேரம் தான் உங்களுக்கு தீர்மானிக்க. அதனால் புதுசாக எதுவும் படிக்காமல் படித்ததெல்லாம் ரிவிஷன் பாருங்கள். மேக்ஸ் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா பேசிக் ஃபார்முலா, ஒவ்வொரு டாபிக் தேவையான ஃபார்முலா இருக்குமே அதை மட்டும் ஒரு ரீகால் பண்ணி தமிழ் நல்லா ப்ரிப்ரேஷன் பண்ணுங்கள். ஏன்னா தமிழ் தான் உங்களுக்கு ஸ்கோர் அதிகமாக இது பண்ணித்தரு. எல்லோரும் நல்லா எழுதிட்டு வாங்க. எல்லாத்துக்கும் ஆல் தி பெஸ்ட். எல்லாம் நல்லா எழுதுவீங்கன்னு சொல்லி எனக்கு நம்பிக்கை இருக்குது. 8:30 கொஞ்சம் முன்னால் போகிற மாதிரி போயிருங்க. 8:30க்குள்ளே போயிட்டீங்கன்னா போய் எக்ஸாம் ஹால் எங்கேன்னு சொல்லி பார்த்துக்கலாம். 9 o'clock அப்புறம் போனீங்கன்னா உள்ள விட மாட்டாங்க. 9 o'clock முன்னாலுக்குள்ளே போயிருங்க. ஃபஸ்ட்டு 9 o'clock ஃபஸ்ட்டு பெல் அடிக்கும். ஃபஸ்ட்டு பெல் அடித்தோடனே உங்கள் ஹால் சூப்பர்வைசர் வந்து உங்களுக்கு OMR சீட் கொடுப்பாங்க. இது மாதிரி OMR சீட்டு இதில் வந்து எல்லாம் நீட்டாக பிரிண்ட் ஆகிதான் சொல்லி செக் பண்ணிங்க. அதே போல் பேக் அண்ட் ஃப்ரண்ட் ரெண்டுமே செக் பண்ணிவிட்டு அப்படி உங்களுக்கு எதுவும் மிஸ்டேக் இருந்தால் அவங்ககிட்ட சொல்லுங்கள். அவங்க வேறு OMR சீட் தருவாங்க. அதுக்கு முன்னால் OMR சீட்டில் எதுவும் பண்ணிடக்கூடாது. OMR சீட் எல்லாம் கரெக்டாக இருந்துச்சா ஓகேவா சைன் பின்னால் போட்டுருங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்கன்னா 9:15 வந்து உங்களுக்கு கொஷின்ஸ் புக்லெட் கொடுப்பாங்க. புக்லெட் கொடுத்தோன்னே இங்கே சீல் போட்டு இருக்கு. அந்த சீலை பிரிச்சுட்டு உள்ளே நீங்கள் கொஷின் எல்லாம் ஃபஸ்ட்டு பார்க்காதீங்க. எல்லாமே பிரிண்ட் ஆகிதா சொல்லி ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள். அப்படி இப்போ எல்லாமே பிரிண்ட் ஆகிது ஓகேனா இங்கே புக்லெட் நம்பர் இருக்குமே, இந்த புக்லெட் நம்பரை கரெக்டாக நீங்கள் OMR சீட்டில் போடணும். இந்த இடத்துல ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு உங்கள் OMR சீட் கரெக்ஷன் பண்ண மாட்டாங்க. அதே போல் வந்து OMR சீட் எப்படி இது பண்ணுறேன்னு சொல்லி நம்ம ஏற்கனவே சொல்லிக்கிறோம். அதனால் பார்த்து நல்லா நீட்டாக ஆட் பண்ணுங்கள். ரவுண்டு கொஞ்சம் வெளியே போகாமல் ரவுண்டுக்குள்ளேயே ஆட் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ABCD எல்லாம் ஃபஸ்ட்டு ரோவில் வந்து 67க்கு, செகண்டில் 67, இதில் வந்து 66 எல்லாமே கரெக்டாக டேலி பண்ணிக்கிங்க. டேலி பண்ணிவிட்டு ABCD எல்லாமே பண்ணிடுங்க. இங்கே எந்த மிஸ்டேக் பண்ணிங்கன்னா 10 மார்க் உங்கள் மார்க்லேருந்து ரெடியூஸ் பண்ணிடுவாங்க. அதனால் இதெல்லாம் எந்த மிஸ்டேக்லாம் நல்லா பண்ணுங்கள். வெற்றியோ தோல்வியோ அது முக்கியம் இல்லை. கடைசி வரைக்கும் நம்ம உண்மையான உழைப்பு போட்டிருக்க அதற்கான பயன் கிடைக்காம போவாது. திருவள்ளுவர் சொன்ன மாதிரி தெய்வத்தினும் ஆகாததன் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் சொல்லி அந்த திருக்குறளுக்கு இணங்க நம்ம எவ்வளவோ கடின உழைப்பு போட்டிருக்க அதுக்கான பயன் கண்டிப்பாக கிடைக்கி. எல்லாரும் நல்ல எக்ஸாம் பயம் இல்லாமல் எழுதிட்டு வாங்க.